ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பர்கர் வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பர்கருக்கு உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து ரொம்ப மெயினு. பர்கருக்கு உங்களுக்கே தெரியும், அந்த வெளியே 2 அவுட்டர் லேயரான பன் வந்து கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விஷயங்கள் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மைனஸ் ப்ளஸ் கெச்சப். நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டையும் வந்து ஈக்குவல் போர்ஷனில் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். ரெண்டாவது பர்கருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சீஸ் வந்து இந்த சீசஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ அந்த மாதிரி சீசஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே ராவாகவே நீங்கள் கொடுக்கலாம் அந்த சீசஸ்ஸு. அந்த தேர்ட் தான் வந்து உள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். வெஜ் ஆர் எதர் நான்வெஜ், இது ஆப்ஷனல் வந்து நம்மளோட சாய்ஸஸ் தான். ஸோ இப்போ ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் அண்ட் டொமேட்டோ இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். அதை வந்து ஒரு தவாவில் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி, அதே மாதிரி தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டை வந்து ஆஃப் பாயில் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃப் பாயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த பர்கர் வந்து சாப்பிடும்போது உள்ளே வந்து அந்த ஜூஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து 2 பேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால 2 ஆஃப் பாயில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோ. இப்போது தவாவில் வந்து நல்ல ஒரு கியூப் வந்து பட்டர் போட்டு பண்ணை வந்து நல்லா 2 பக்கமும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு சைடு அதாவது இன்னர் பார்ட் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான், இட்ஸ் எனஃப். ஸோ இப்போது வந்து நான் உள்ள ஸ்டஃபிங்க்கு எக்கு, அப்புறம் ஆனியன், அப்புறம் வந்து டொமேட்டோ எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் வந்து ஆல்ரெடி குக் பண்ண ஸ்லைசஸ் வந்து பர்கருக்குன்ட்டு ரெடிமேடாக இருக்குது. நான் அது வந்து இங்கே எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வெஜிடபிள் வந்து லைக் கேரட், அப்புறம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா பாயில் பண்ணதை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்லெட்கான ஒரு ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ரெட் கேமில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் அதை வந்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ரெடிமேடாக இருக்கிறது வந்து எடுத்திருக்கேன். இதை எடுக்கணும்னு இது கிடையாது. இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கேபேஜ் வச்சுக்கலாம், லெட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த 3 விஷயந்தான். மைனஸ், டொமேட்டோ, சீஸு, அப்புறம் உள்ள ஸ்டஃபிங்ஸ். இது 3 இருந்தாவே ஓகே தான். ஸ்டஃபிங்ஸ் வந்து நான்வெஜ் வெஜ்ஜில் வந்துட்டு உங்களோட சாய்ஸஸ் தான். உங்களோட ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அந்த பன்னில் வந்துட்டு நம்மளோட மைனஸ் அண்ட் டொமேட்டோ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் லேயராக நம்மளோட ஃப்ளேவரை வந்து வச்சிட வேண்டியதான். ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து தவாவில் வந்துட்டு ஒரு கியூப் பட்டர் போட்டு அப்படியே இந்த பர்கரை வந்துட்டு நம்ம குக் பண்ணிடுறோம். குக் பண்ணுறதுக்கு நீங்கள் திருப்பியெல்லாம் போட தேவையில்லை, அப்படியே வச்சிடணும், மூடி போட்டுடணும். அந்த உள்ளே இருக்க சீஸ் மட்டும் மெல்ட் ஆகி வெளியே வரணும். அவ்வளோதான், அந்த குக்கிங் ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பர்கர் ரெடி. கண்டிப்பாக இந்த பர்கர் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பர்கர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.